சைஸ் அதில் கூட அது போடுவாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? சரியா? இப்போ நார்மல் ஸ்லீவ்க்கு என்ன பண்ணுவோம்? இங்கே 2 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு. என்ன பண்ணுவோம்? இதை வந்து கிராஸ் பண்ணிடுவோமா? ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம நார்மலாக போடுற பேட்டர்ன். இப்போ நம்மளுக்கு பஃப் எங்கே வரணும்? இங்கே வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே காமனாக நான் 3 எடுத்துக்கலாம்டா. 3க்கு மேலே உங்களுக்கு கிளாத் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். ஒரு 4 வரைக்கும் பஃப் வந்து இந்த அளவுக்கு வரும். நீங்கள் 4க்கு மேலே எடுத்தீங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். இப்போ நீங்கள் 4க்கு மேலே ஒரு பஃப் வைக்கிறீங்க, ஹை பஃப் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்போ வந்து ஃப்ளோ ஆகும். அது வந்து வேற ஒரு ஸ்லீவ், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட்டு சாரியில் இந்த காட்டன்லாம் வைக்கிறீங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே அந்த ஃப்ளோ வரணும்னா இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி கிளாத்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ கிடைக்கும். நம்ம சின்னதாக வேணும்னாலும் அதில் 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். சின்னதாக வேணும் 3 எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து ஹைட் 3 இன்ச்சு, டவல் இருக்குல்ல இதுவும் 3 இன்ச்சு, இது வந்து எல்லாமே இங்கே வந்து இதுவும் 3 இன்ச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 3ஆ இருக்கும். சரியா? இப்போ இங்கிருந்து இந்த அளவு தான் எனக்கு 2 காமன். இங்கேருந்து இந்த அளவுக்கு இந்த பாக்ஸ் போட்டுருக்கேன்ல அந்த அளவு எனக்கு 3. ஓகேவா? இங்கேருந்து நம்ம 3/4 இன்ச் எடுக்கலாம். 3/4 இன்ச் கார்னர் பண்ணி இங்கேருந்து பெண்ட் பண்ணி வந்து இந்த ஸ்லீவ் என்ன பண்ணணும்னா இப்படி தான் கொண்டு வரும். நார்மலாக எந்த பஃப்புக்குமே நம்ம குறைய மாட்டோம். இந்த ஃப்ளீட்டட் பஃப்பு, அப்புறம் இந்த பிரைடல் பஃப்பு, இந்த பக்கம் ஃப்ளீட் வச்சு வரும்ல, எந்த பஃப்புக்குமே நம்ம குறையக்கூடாது. இந்த ஓல்டு பஃப்பு இல்லை ஹை பஃப் இதுக்கு மட்டும்தான் நம்ம குறையும். அதுவும் லைட்டாக தான் குறையும். சரியா? ஏன்னா பஃப்பு வந்து குறைஞ்சாலும் குறையாது, நல்லா ஒரு மாதிரி சுருக்கமாக தான் இருக்கும். அது குறையணும் தேவையே இல்லை. புரியுதா? இந்த பஃப்பு மட்டும் குறையிறோம். இந்த பெயிண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது? இந்த வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்ட் இல்லை இதோட நான் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து நான் குடஞ்சி வெட்டுறப்ப நான் இங்கேருந்து வந்து இந்த 2 குடஞ்சி வெட்டினா எனக்கு பஃப்பே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நான் இன்னொரு இடம் நான் வரையணும். அது வந்து ஃப்ரெண்டுக்கு வரும். நம்ம இதை வெட்டிடுவோம். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. சரிதா? குறையும் போது என்ன பண்ணுவோம்? இங்கே லைட்டாக தான் குறையும். சரிதா? இப்போ நார்மல் ஸ்லீவ் என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாகவே குறைஞ்சிருவோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பெயிண்டை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டில் இணைக்கிறோம். அதுலேருந்து எங்கே அது கனெக்ட் ஆகுதோ அதுலேருந்து தான் நம்ம 1/2 இன்ச்சில் ஒரு நம்ம குறைஞ்சிடும். 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் வந்து அந்த அளவுக்கு நம்ம குறைய போகிறோம். சரியா? நம்ம இங்கே குறையிறதுக்கு நீங்கள் கொண்டு குறைஞ்சிட்டோம்னா நமக்கு இதுக்கு பஃப் வராது. சரியா? அது சரியா? பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிக்கணும். ஒரு இடம் இது 3மே எனக்கு பேப்பர் பேட்டர்ன் போட்டு காமிக்கணும். பேப்பர் பேட்டர்ன் போடுங்க, நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி கிளாத் அடிச்சுக்கணும். இதுக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க் பாருங்க. ஸ்லீவ் இதுதான், ஃப்ரண்ட் இதுதான். விடியாங்க அந்த 4 இன்ச்சு 4 to 4.5 போட்டுக்கிறோம்ல, அது எப்படி நோட்டிங்க? நம்மளோட அளவுக்கா பிரின்சஸ் கட்டுக்கு நமக்கு இவங்க ஹைட்டு நீங்க 4.5 கூட வச்சுக்கோங்க. அது ஹைட் கம்மியாக இருந்தால் 4.5 வச்சுக்கலாம். 4.5 அதை விட ரொம்ப ஹைட் ஜாஸ்தி. 4 மீடியம் கம்மியாக இருக்கிறவங்க 4 ஆன்சோல் நம்ம எடுக்கணும்னா